Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல இந்த ஒரு செம்ம கிளாமான ஸ்மோக்கி ஐ லுக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பொங்கலுக்காக. ஸோ இந்த லுக் பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாம், கிளாஸி அண்ட் செம்ம ஸ்டைலிஷாக இருக்கிற ஒரு மேக்கப். அண்ட் இதை ஒரு சில்க் சாரியோட நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கிற ஒரு மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ நீங்கள் எப்போயுமே நான் என்ன காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கேன்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து ஓலென்ஸோடைய ஸ்பானிஷ் ப்ரௌன் காண்டாக்ட் லென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கலர்பார் ஸ்டன்னிங் ஐப்ரோ பென்சில் மினி வெர்ஷன் இது. ஸோ இந்த ஷேட் வந்து chestnut. ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு ஐப்ரோஸில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அது வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பயங்கர பிக்மெண்டடான ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் இது. ஸோ ரொம்ப லைட் ஹேண்ட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நிறைய பிக்மெண்ட் இந்த பென்சில்லேருந்து வரும். நெக்ஸ்ட் என்னோட Maybelline Fit Me கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் வந்து ஹனி. ஸோ இது நான் ரீசெண்டாக வாங்கின ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் ஷேட். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஐஸுக்கு மேலே இந்த மாதிரி நிறைய கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டெப்லேயே என்னுடைய ஐப்ரோஸையும் க்ளீன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐப்ரோஸ் நல்லா ஷார்ப் அண்ட் டிஃபைன்டாக இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து கன்சீலரை பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஐஷேடோ பேலட்க்கு என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் ரீலோடட் ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து வெல்வெட் ரோஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு டீப் வார்ம் ப்ரௌன் ஐஷேடோ வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து க்ரீஸில் ட்ரான்சிஷனாக அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அவுட்டர் வீலையும் ஸ்லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா நிறைய பிளெண்டிங் பண்ண வேண்டிய ஒரு ஐ மேக்கப் லுக். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த லக்காரா ப்ரஷ் செட் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்டாக நான் இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஷாம்போர் எக்ஸ்ட்ரீம் ஐஸ் லாங் வேர் இன்டென்ஸ் கோல் எடுத்திருக்கேன் பிளாக் ஷேடில். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்மோக்கி ஐஸ்க்கு ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணேன்னா ஒரு திக்கான ஐலைனர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்னர் கார்னர்ஸ்லேருந்து மிடில் ஆஃப் த ஐ வரைக்கும் கொஞ்சம் மாடரேட்டான திக்னஸ் கொடுத்து அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும் பயங்கர திக்காக வச்சுருக்கேன் ஐலைனரை. அது முடிச்சதுக்கப்புறமா லக்காராலேருந்து ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து ஐலைனரை குயிக்காக ஸ்மஜ் அவுட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் 1 by 1 பண்ணணும். ஸோ ரெண்டு கண்ணுக்கும் நீங்கள் ஐலைனர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்மஜ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா காஜல் பிளெண்ட் ஆகாது. ஸோ ஒரு ஐ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளாட் லக்காரா ஐஷேடோ ப்ரஷில் இந்த மாதிரி ரெண்டு ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் அந்த சேம் பேலட்லேருந்து மிக்ஸ் பண்ணி ஐலைட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். பட் க்ரீஸுக்கு கீழே வைக்கிறேன் இந்த கலரை. ஸோ இப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மோக்கினஸ் அந்த ஐஸில் வந்து எப்படி பில்ட் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் ஒரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் அகெயின் லக்காராலேருந்து எடுத்து க்ரீஸை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஐ மேக்கப்பில் வந்து பிளெண்டிங்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணணும். திருப்பி என்னுடைய ஷாம்போர் கோல் எடுத்து திருப்பி நான் ஐஸுக்கு மேலே ஒரு மாடரேட்டான லைன் க்ரியேட் பண்ணி என்னுடைய லைனரை கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ திருப்பி அந்த பென்சில் ப்ரஷ் எடுத்து திருப்பி ஐலைனரை ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரீஅப்ளை பண்ணி அந்த ஸ்மோக்கினஸ் இன்டென்சிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டெப்த் அண்ட் டைமென்ஷன் கிடைக்கும் உங்கள் ஐ மேக்கப்பில். நெக்ஸ்ட் இந்த ஒரு சார்கோல் ப்ரௌன் ஷேடை வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்து லைனரை லைட்டாக செட் பண்ணுறேன். ஸோ லேஷஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக நான் வந்து இந்த பிளாக் ஷேடை அப்ளை பண்ணுறேன். அகெயின் இதுவும் உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி டெப்த் ஆட் பண்ணும் இந்த ஸ்மோக்கி ஐ லுக்குக்கு. இப்போது ஃபேஸுக்கு போயிடலாம். ஃபேஸுக்கு இந்த Rimmel ஃபிக்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ப்ரைமர் எடுத்து என்னுடைய மெயின் ஏரியாஸ் ஆஃப் த ஃபேஸில் ஃபிங்கரால் அப்ளை பண்ணி அகெயின் ஃபிங்கர் டிப்ஸாலேயே பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ரைமரில் வந்து நிறைய ஷிமரி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சாஃப்டான க்ளோ ஆட் பண்ணும்.
ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய LA Girl Pro Illuminating ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோட ஷேட் வந்து பிரான்ஸ். இது கொஞ்சம் yellowiயாக இருக்கிற ஷேட் தான், பட் போக போக இது வந்து ஆக்சிடைஸ் ஆகி ஸ்கின் டோனுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ பயப்படாதீங்க. ஸோ அதை வந்து டேரெக்டாக என்னுடைய பியூட்டி பிளெண்டர்லேயே எடுத்து டேப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஃபேஸில் ஒர்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பயங்கர டூவி ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்மோக்கி ஐஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோவி டூவி பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். அதனால தான் இந்த ஃபவுண்டேஷன் இந்த மேக்கப் லுக்கை நான் சூஸ் பண்ணேன். இப்போ என்னுடைய Maybelline Fit Me கன்சீலர் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல, அதை வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர் ஐஸில் இந்த மாதிரி இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் ஆஃப் த ஐஸில் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஃபோர் ஹெட்க்கு சென்டரில் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்லையும் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். திருப்பி என்னுடைய கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த கன்சீலரை கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். அகெயின் இந்த Maybelline கன்சீலர் கூட கொஞ்சம் டூவி ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு கன்சீலர் தான். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு பயங்கர ஈஸியாக இருந்துச்சு அண்ட் நல்ல ஒரு டூவி எஃபெக்டும் கொடுத்துச்சு. இப்போ என்னுடைய பேஸ் மேக்கப் செட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபேவரட் K Beauty HD லூஸ் செட்டிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து ஆலிவ். ஸோ அதை வந்து நிறைய எடுத்து இந்த மாதிரி ஐஸுக்கு அடியில் பேக்கிங் பண்ணுறேன் அண்ட் மவுத்துக்கு சுற்றியும் பேக்கிங் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அங்கே டக்குன்னு ஆயில் சிக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ திருப்பி ஐஸுக்கு போயிடலாம். ஸோ என்னுடைய ஷாம்போர் கோல் பென்சில் வச்சு என்னுடைய லோவர் வாட்டர் லைன் அண்ட் லோவர் லேஷ் லைனில் பயங்கர திக்காக காஜல் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஸ்மோக்கி ஐஸ்க்கு வந்து கண்ணு பயங்கர போல்டாக இருக்கணும். அதனால நல்ல போல்டான ஒரு ஐலைனர், ஸ்மோக்கி ஐலைனர் நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய அப்பர் வாட்டர் லைனையும் நான் டைட் லைன் பண்ணிக்கிறேன். இப்போது என்னுடைய பென்சில் ப்ரஷ் லக்காராலேருந்து எடுத்து இந்த ஒரு டீப் சாக்லேட்டி மேட் ப்ரௌன் ஐஷேடோ யூஸ் பண்ணி என்னுடைய லோவர் லேஷ் லைனை நல்லா ஸ்மஜ் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தேட் நம்மளுக்கு அப்பர் லேஷ் லைன் அண்ட் லோவர் லேஷ் லைன் நல்லா கோஹெசிவாக தெரியும் அண்ட் நல்லா ஸ்மோக்ட் அவுட்டான எஃபெக்ட் க்ரியேட் பண்ணும். இப்போது ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் லக்காராலேருந்து எடுத்து அந்த எக்ஸஸ் பவுடர்லாம் ப்ரஷ் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஃபேஸையும் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் பயங்கர சாஃப்டான ப்ரஷஸாக இருந்துச்சு இந்த லக்காரா ப்ரஷஸ். பயங்கர லக்ஸூரியஸ் ஃபீல் கொடுத்துச்சு யூஸ் பண்ணும்போது. இப்போது மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு என்னுடைய Urban Decay perversion மஸ்காரா எடுத்து டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸை நல்லா கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு குட்டி காஃபி பிரேக் எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ யா, நெக்ஸ்ட் LA கலர்ஸ் உடைய இந்த ஹைலைட் அண்ட் கான்டோர் கிட் மீடியம் டு டேன் அப்படின்ற ஒரு ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கான்டோர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கான்டோரிங் ஷேட் மட்டும் ஒரு கான்டோர் ப்ரஷ் லக்காராலேருந்து எடுத்து ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ், பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபோர்ஹெட், ஜா லைன் அண்ட் சைட்ஸ் ஆஃப் த நோஸ் அண்ட் லிப்ஸுக்கு அடியில் கான்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிட்டேன். ப்ளஷருக்கு என்னுடைய இன்னொரு ஃபேவரட் ப்ராடக்ட் இது வந்து லாரியலுடைய லேபார் ப்ளஷ் சிட்டி எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் டார்க் பீச் ஷேட். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய சீக்ஸில் ஒரு லைட் கலர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸ் கொஞ்சம் யூத்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஹைலைட்டருக்கு என்னுடைய Nykaa க்ளோ கெட்டர் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து Glitterati. ஸோ அதில் இருக்கிற ஒரு ப்ரான்ஸி ஹைலைட்டர் ஷேடை வந்து லக்காராவுடைய ஃபேன் ப்ரஷில் எடுத்து டாப்ஸ் ஆஃப் த சீக் போன்ஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் கியூபிட்ஸ் போ என்னுடைய சின்லையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து என்னுடைய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், டிப் ஆஃப் த நோஸ் அண்ட் இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் த ஐஸ் அண்ட் ப்ரௌ போனையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸுக்கு போயிடலாம். லிப்ஸுக்கு என்னுடைய ரீசெண்ட் ஃபேவரட் மிஸ் கிளேர் லிப் லைனர் காஃபி ப்ரௌன் ஷேடில் எடுத்திருக்கேன். இது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பிகாஸ் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் டஸ்கி ஸ்கின் டோன்ஸுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்னுடைய லிப்ஸை ஓவர் ட்ரா பண்ணிக்கிறேன்.
அண்ட் லிப்ஸ்டிக் என்னுடைய மேக் பவுடர் கிஸ் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். டிவோட்டட் டு சில்லின்னு ஒரு மியூட்டட் ஆரஞ்சி ரெட் மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் ஷேட். ஸோ அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இன்றைக்கி போடுற இந்த லிப் காம்பினேஷன் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி யூஸ்வலாக நான் போட மாட்டேன், பட் இந்த லுக்குக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அண்ட் நல்லா தான் இருந்துச்சு அவுட்கம். ஸோ இப்போ என்னுடைய கே பியூட்டி Matteinee மேட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து Papped. இது வந்து ஒரு பீச்சி நியூட் லிப் கலர். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ஆரஞ்சி லிப்ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் மியூட்டடாக பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஸ்மோக்கி ஐஸ் பண்ணியிருக்கிறதுனால நியூட் லிப்ஸ் போகிறது எப்போவுமே ஒரு பெட்டர் ஆப்ஷன். இப்போ லிப் கிளாஸுக்கு என்னுடைய மேக் ஃப்ராஸ்டட் firework லிப் கிளாஸ் ஒரு லிமிட்டட் எடிஷன் லிப் கிளாஸ் இது. ஸோ இந்த ஷேட் வந்து பிரேக் தி ஐஸ் அப்படின்னு. ஸோ அதை வந்து என்னுடைய சென்டர் ஆஃப் த லிப்ஸில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணேன். அண்ட் இதுவும் இன்னும் கொஞ்சம் பேலாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு நியூட் எஃபெக்ட் கொடுத்துச்சு இந்த மேக்கப் லுக்குக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் ஆல் டுகெதர் நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் வித் அவுட்ஃபிட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ நெக்ஸ்ட்டு லேஷஸ்க்கு இந்த ஒரு லேஷஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க டெஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு. பயங்கர ட்ரமாட்டிக்கான ஐ லேஷஸ், பட் ஐஸில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் என்னுடைய ஐல அப்பர் லேஷ் லைனில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த மேக்கப் லுக்கு இந்த ஐ லேஷஸ் நல்லாவே சூட் ஆச்சு. இப்போ என்னுடைய மேக்கப் செட் பண்ணுறதுக்கு என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் மேட் ஃபிக்ஸ் கண்ட்ரோல் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து என்னுடைய என்டையர் மேக்கப்பையும் ஸ்ப்ரே பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஃப் கேமரா போயிட்டு என்னுடைய ஜுவல்லரி சாரீ அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே நான் போட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் சூப்பர் கிளாம் அல்ட்ரா ஸ்டைலிஷான ஒரு மேக்கப் லுக். பயங்கர ஸ்மோக்கி லுக், பட் நல்ல ஒரு கிளாஸி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு மேக்கப் லுக். ஸோ யா, அண்ட் உங்களுக்கு ரொம்ப ட்ரமாட்டிக்காக தெரிஞ்சதுன்னா இந்த லேஷஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மஸ்காரா கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இவ்வளோ டெப்த் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கொஞ்சம் ட்வீக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வேரபிளாக மாற்றுறதுக்கு. பட் இந்த மாதிரி ஒரு செம்ம கிளாமான மேக்கப் லுக் பொங்கலுக்கு நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த மேக்கப் லுக் அண்ட் இந்த ஒரு கம்ப்ளீட் சாரி மேக்கப் லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித் ஒரு க்ளீன் அப்டூ பண்ணிக்கிட்டேன். ஒரு டோனட் பன் அண்ட் நிறைய மல்லிப்பூ வச்சு அதை அக்சசரைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ யா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த ஒரு வீடியோக்கு ஒரு பெரிய லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.